பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நம் ஆராதிக்கிற தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை எப்படி வைத்திருக்கிறார், எப்படி நடத்துகிறார் என்பதை ஒரு வசனத்தின் மூலமாக இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரனை சில மாதங்கள் முன்பாய் சந்தித்த பொழுது, அவன் ஒரு 3 நாட்களாய் வேலைக்கு வரவில்லை. அவனிடம் என்ன என்று விசாரிக்கும் பொழுது, அவனுடைய மார்பு பகுதியிலே ஒரு பெண்ணுடைய உருவத்தை டாட்டு குத்தி இருந்தே பார்த்தேன். அவன் சொன்னான், நான் விரும்புகிற பெண், அவள் ஞாபகமாக அவளை என் நெஞ்சிலே குத்திருக்கிறேன். அதனால ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு 3 நாள் ஜுரமா இருந்து வேலைக்கு வர முடியல. நான் யோசிக்கிறேன், தனக்கு பிரியமானவர்களை தன் உடல்களே பச்சை குத்தி கொள்வதும், வரைந்து கொள்வதும், தகப்பன் தாயுடைய பெயரை எழுதி கொள்வதும், இப்படி எப்படியாகிலும் ஒரு விதத்திலே அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இது வேதத்துக்கு புறமானதாக இருந்தாலும் இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது நாம் ஆராதிக்க தேவன் சொல்றாரு, உன்னை என் உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைய அவர் எவ்வளவு நம்ம மேல அன்பு வச்சிருந்தா, நம்மளை எவ்வளவு நேசிச்சிருந்தா, அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் அவருடைய கைகளில் வரைந்திருக்கிறார். அவர் கையை பார்க்கும் போதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன், என் முகம் அவருக்கு தெரியும். அவர் கையை பார்க்கும் போதெல்லாம் உங்கள் முகம் அவருக்கு தெரியும். சில நேரங்களில் சில பிரச்சனைகள், உபத்திரங்கள் வரும்பொழுது நமக்குள்ள வருகிற ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? நான் தனியா இருக்கிறேன், நான் யார் என்ன விசாரிக்கிறேன், எனக்கு என்ன இருக்கு, ஒன்றும் இல்லையே, நம்ம கலங்குவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை என் கையில வரைஞ்சிருக்கிறேன்ப்பா, என் உள்ளங்கையில வரையப்பட்ட பிள்ளைகள் நீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? என் தேவனுடைய கைகள் இருந்து ஒருவனும் ஒரு காலம் என்னை பறித்து கொள்ள முடியாது. என் கர்த்தருடைய கையில இருக்கிறபடினால எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது, யாரும் என்னை சேதப்படுத்த முடியாது. இந்த விசுவாசம், நம்பிக்கை நமக்கு இருக்கணும். என் ஆண்டவர் எவ்வளவு அன்பு வச்சிருந்தா அவர் கையில என்ன வரைஞ்சி வச்சிருப்பாரு. என்னுடைய முகம் அவருடைய அழகான கைகளில் ஆணி அடிக்கப்பட்ட கையில இருக்குதே. என் தகப்பனுடைய பார்வையில் நான் இருக்கிறேனே, நான் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குதா? தைரியமா சொல்லுங்க, என் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறேன். எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் தகப்பன் என்னை வரைந்து வைத்திருக்கிறார். என் முகம் அவருக்கு தெரியும், என் நிலைமை அவருக்கு தெரியும், என் சூழ்நிலை அவருக்கு தெரியும், என் வேதனை தெரியும், என் வழி அவருக்கு தெரியும். எல்லாவற்றும் மாற செய்கிற தேவன் அவர் கைகளில் நான் இருக்கிறபடி நல்ல பாக்கியவன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய கைகளில் வரைந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை இதுவரை நடத்தினவர், இனிமேலும் நடத்தும். உடைய உள்ளங்கையில வரைந்திருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.